உலகநாயகன் கமலஹாசன் விக்ரம் 2 அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படம், இண்டஸ்ட்ரி ஹிட்டான ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் கமலஹாசன் மேலும் மேலும் விஸ்வரூபம் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு பதிலாக விஸ்வரூபம் 2 எடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அடுத்த 2 படங்கள் அமைஞ்சு போச்சு. என்ன பண்ண நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. சங்கரோட இந்தியன் 2 ஆகட்டும், மணித்தனத்தோட தக் லைஃப் ஆகட்டும், 2 படங்களுமே டிசாஸ்டர், 2 படங்களுமே ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு காரணம் கமலோட கவனமின்மை, சங்கர் மேலும் மணிரத்னம் மேலும் வைத்த அபார அபரிமிதமான நம்பிக்கை. அதாவது தன்னுடைய அரசியல் பயணத்திலேயே கவனம் இருக்கிறதால இந்த 2 படங்களோட கதை திரைக்கிறதுல கமலஹாசன் அவ்வளவா கவனம் செலுத்தலை அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனது ஆச்சு போனது போச்சு என்கிறது போல கமல்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ண ஒரு கமிட்மெண்ட், நம்ம அன்பறிவு சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் பண்ணி தரதான் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த படத்தை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி அதற்குரிய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைலாம் போயிட்டுருக்கு, நடிகர்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க, ஆஃபீஸ்லேயும் ஆடிஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் எல்லாம் கமலஹாசன் தான், இயக்கம் மட்டுமே நம்ம அன்பறிவு சகோதரர்கள். இந்த படத்தில் யார் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லைங்களா, நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பல ஹீரோயின்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பல்லவி தான் நடிப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. காரணம் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு கமலில் அவங்க அமரன் படத்தை நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நட்பின் காரணமாக கமலின் மீதான மரியாதையின் காரணமாகவும் இந்த படத்தை கண்டிப்பாக நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த டைம், அதாவது இந்த டீம் கேட்குற டேட்ஸில் அவங்க வேறு சில படங்கள் கமிட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் இந்த படத்தில் பண்ண முடியாதுட்டாங்க. சரி, சாய் பல்லவிக்கு பதிலாக அதே கொஞ்சம் ஒல்லியான ஒரு தேகத்துடன் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன பொண்ணாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய பொண்ணாகவும் இருக்கக்கூடாது, மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண், இவங்க தான் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தேடும் போது தான் சாய் பல்லவி மைண்டில் வந்தாங்க. பட் அவங்க இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. அவங்களுக்கு பதிலாக வேறு யாருன்னா நம்ம கல்யாணி பிரியதர்ஷினி இருக்காங்க பார்த்தீங்களா, மாநாடு ஹீரோ படங்களின் ஹீரோயின், அவங்க தான் அடிக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா கமலுக்கு இன்னும் நெருக்கம், கமலோட நண்பர்களான பிரியதர்ஷன், கமலோட முன்னாள் ஹீரோயினும் தோழியுமான லிசி பிரியதர்ஷன், இவங்களோட புதல்வி தான் நம்ம கல்யாண் பிரியதர்ஷன். ஸோ கல்யாணி கமல், கமல் கல்யாணி 2 பேருமே ஜோடியாக நடிக்கிறதுக்கு இந்த படத்தில் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மகளாகவோ மகள் போன்ற ஒரு தோற்றத்திலோ நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் கமல் படத்தில் நடிப்பாங்கன்னு நம்ம உறுதியாக நம்பலாம். பொறுத்து பார்ப்போம். இல்லை திடீர் தக் லைஃப் மாதிரி ஏதாவது ட்விஸ்ட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள என்ன நடக்குங்கிறது படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும்.